புஸ்தகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை நான் புரிந்து கொள்ளும்படியாக அவைகளை நான் சம்பூர்ணமாய் அனுபவிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நான் இருக்கும்படியாய் என் இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் பிரகாசமாய் திறந்தருளும் பிதாவே, பிறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நன்றி கெட்ட நீசன் என்னை நம்பி தந்தி உந்தன் பணி. நன்றி கெட்ட நீசன் என்னை நம்பி தந்தி உந்தன் பணி. தாராயினி எனக்கல்ல உந்தனுக்கே பிழைத்திருப்பேன். தாராயினி எனக்கல்ல உந்தனுக்கே பிழைத்திருப்பேன். அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தனக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்காக. தனக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்காக. பரலோக பிதாவே, தந்தனைகள் அனைத்தையும் உமக்காய் சமர்ப்பிக்கிறேன். இடம் தந்தவர்களை சமர்ப்பிக்கிறேன். கூட்டங்களை நடத்துகிறவர்களை சமர்ப்பிக்கிறேன். அன்றோடு மைச்சர் போடுகிறவர்களை சமர்ப்பிக்கிறேன். வீடியோ எடுக்கிறவர்களை சமர்ப்பிக்கிறேன். பாடுகிறவர்களை சமர்ப்பிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டு இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் தெரிந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற இந்த பாத்திரங்களை சமர்ப்பிக்கிறேன். சகோதர சகோதரிகளை சமர்ப்பிக்கிறேன். சிறியோர் பெரியோரை சமர்ப்பிக்கிறேன். நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து போகட்டும். மனக்கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரை ஒருமித்து இவர்களை மனதிமையில் இவர்களையும் இவர்களோடு கூட இந்திய தேசத்தை காணும் வரைக்கும் நடத்தும்படியாய் உமக்கும் உம்முடைய வசனத்திற்கும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரோ. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஒத்துழைத்ததற்கு. குடும்பத்திலே தேவனின் மகிமையுள்ள ஆவியானவர் குறைவுகளை மாற்றி எப்படி விழா கொண்டாட வைத்தார், அந்த திருமண விழா எப்படி கொண்டாட வைத்தார், கானாவூர் கல்யாண வீட்டிலே எப்படி ஆசீர்வாதத்தை தந்தார். இன்றைக்கு இந்த பிரதேசத்திலிருந்து கடந்து வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு அந்த மகிமையுள்ள ஆவியானவர் எப்படி அரசியலிலே அல்லது சமுதாயத்திலே அவர் தன்னுடைய மகிமையுள்ள ஆவியானவர் எப்படி ஒரு விழா எடுக்க வைக்க முடியும். விழா என்றாலே மகிழ்ச்சியின் நாள் என்று அர்த்தம். திருமண விழா, பிறந்த நாள் விழா, வெற்றி விழா, ஆண்டு விழா இல்ல. விழா என்னாலே என்னதுங்க? ஒரு சந்தோஷத்தின் அடையாளம். அது அபிஷேகத்தினால் தேவன் செய்கிற கிரியையினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே அந்த மகிமையுள்ள ஆவியானவர் செய்யும் மகத்துவமான கிரியையினால் எப்படி நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் It should be noted, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். சீரியாவுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக
வசனம் உள்ளே போகும் வரைக்கும் அங்கே இருள் இருந்தது. என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. ஆகையினால ஒரு ஷீட் நடத்துவோம், அப்படி நடத்துவோம், இப்படி நடத்துவோங்கிறதுனால ஏமாந்துடாதீங்க. வசனமே சிருஷ்டிப்பின் ஆரம்பமும் சிருஷ்டிப்பின் முடிவுமாயிருக்கிறது. வசனத்தில் வளருங்கள். வசனத்தை அற்பமாய் எண்ணியபடியினால் தான் வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் வசனத்தில் தெளிவுள்ளவர்களாயிருங்கள். சாத்தான் அபிஷேகத்தை கண்டு பயப்படுகிறவன் அல்ல. நான் உண்மையை சொல்லுகிறேன். நீ அபிஷேகத்தில் இருந்து அந்நிய பாஷை பேசினால் சாத்தானும் என்ன பேசுவான்? என்ன பேசுறான்? நான் நிறைய இடத்துல பிசாசு விரட்ட போயிருக்கும் பொழுது நான் பார்த்திருக்கிற அனுபவம். சில ஆண்களுக்கு அதை விரட்ட முடியலன்னா அபிஷேகத்தில் இருக்கிற நிறைய பேரை 10 பேரை சுத்தி நிறுத்திட்டு அந்த சகோதரியோ அல்ல சகோதரனோ பாதிக்கப்பட்டவர்களை சுற்றி நின்று இவர்கள் பாட்டு பாடி அந்நிய பாஷையில பேசுவாங்க. உங்களை விட சூப்பர் அந்நிய பாஷை சாத்தான் பேசுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அபிஷேகத்தை கண்டு பயப்படுகிறவன் அல்ல. அபிஷேகத்தோடு கூட வல்லமை நிறைந்த வார்த்தை போகும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் வார்த்தைக்கு திறந்திருக்கட்டும். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களை கொண்டு உங்களை சுற்றிலும் இருக்கிற இடத்தில ஒரு பெரிய ஆவிக்குரிய அலையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அசைவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அந்த அசைவில அநேக ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் மீட்டுக் கொள்ளப்பட போகிறார்கள். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்குள்ளே அது இன்றைக்கு ஆரம்பிக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் மூலமாய் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாராம். பெரிய வெற்றிய நாகமான் மூலமா யார் தான் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. அநேகருக்கு அவன் வெற்றியை கொடுத்தான். தன் தேசத்தின் படைத்தளபதி அவன். நான் என்ன சொல்ல வர போறேங்கிறத நீங்க தயவு செய்து என்ன கவனிக்கணும். அப்படியானால் நீங்க இருக்கிற ஒரு ஆள் கூட வருகையில தவறாம வந்துருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டது உண்மைதான். ஆனா அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள் போக முடியாத குஷ்டரோகத்தால் நிறைந்திருந்தான். Can you understand me? What I mean? நான் என்ன காரியத்தை சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தோணல. இன்றைக்கும் உலகத்தில் பெரிய காரியத்தை செய்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் உண்டு. பெரிய சபைகளை கட்டுகிறவர்கள் உண்டு. பெரிய காரியத்தை சாதிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அதை கர்த்தர் தான் அவர்கள் மூலமாய் செய்தார். ஆனா வாழ்க்கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? குஷ்டரோகம். குஷ்டரோகம் இருந்தா எங்கவே வர முடியாது, பாளையத்துக்கு வர முடியாது. டிவியை பார்த்து அற்புதங்களை பார்த்து யாரையும் இட போடாதீங்க. The miracles happening or happens in their ministry is not the measuring of the holiness of their life. ஒரு ஊழியத்திலே நடக்கும் அற்புதங்கள், அதிசயங்கள், அறுவடைகள், கட்டப்படும் சபைகள் அவனுடைய பரிசுத்தத்திற்கு அளவுகோல் அல்ல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வசனங்களை புரிந்து கொள்வது. அதை வைத்து ஓ இவர் இப்படி பேசுகிறார், இவர் கூட்டத்தில் வந்தது 100 பேரு, அவர் கூட்டத்தில் லட்சக்கணக்கில் இருக்கு. அவங்களுக்கு தான் ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். ஐயா, கர்த்தர் தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. ஏன் அவன் குஷ்டரோகத்தை மாத்தல? எப்பொழுது அவன் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷ பெருவிழாவை அவன் அனுபவித்தான். அதைத்தான் இன்னைக்கு நான் ஷார்ட்டா சொல்ல போறேன், ரொம்ப சுருக்கி சொல்ல போறேன்.
உங்க வாழ்க்கையில அந்த சந்தோஷ பெருவிழாவை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். தானே சொல்ல மாட்டீங்க. கை கொண்டு வந்திருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் தட்டி காட்டுங்க. எல்லாருமே கையை கொண்டு வந்திருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கை கொண்டு வந்திருக்கிறத நீங்க காட்டினாதான் கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்துவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. எல்லாமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நிச்சயித்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நிச்சயித்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. உலகத்துக்கே ரட்சிப்பு கட்டளையிட்டாலும் அவன் வாழ்க்கையை அவன் என்னைக்கு திரும்பி பார்க்கிறானோ, அவன் எப்பொழுது வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ, அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஒருவன் மூலமாக வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தானாய் நடக்கும். அவன் அற்புத பெருவிழாவை தன் வாழ்க்கையில் அனுபவிப்பான். அல்லேலூயா. பைபிள்ல அற்புத ஊழியம்னு ஒரு ஊழியம் கிடையாது. மிராக்கிள் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி கிடையாது. அதுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்யவே இல்லை. அப்போஸ்தலர் 14:3 படிச்சு பாருங்க. அற்புத கூட்டங்கள் அல்ல, ஆச்சரிய கூட்டங்கள் அல்ல. அப்போஸ்தலர் 14:3 சொல்கிறது, அவர் தமது கிருபையுள்ள வார்த்தைக்கு சாட்சியாக அற்புதங்களை நடப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது உங்க குடும்பத்துல சந்தோஷ பெருவிழாவை கொண்டாடுவீங்க. அதற்கு அபிஷேகம் பெற்றார் எலிசா இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் தான் ரட்சிப்பு கட்டளையிட்டாரு. ஆனா அவன் வாழ்க்கையில என்ன இருந்தது? குஷ்டரோகம். பாளையத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. ஆலயத்துக்குள்ள தான் போக முடியுமா? முடியாது. பரலோகத்துக்குள்ள தான் போக முடியுமா? முடியாது. ஊருக்குள்ள தான் தைரியமா நடக்க முடியுமா? முடியாது. நான் 10,000 பேர் இருக்கிற மாதிரி சர்ச்சை கட்டி என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கை சுத்திகரிப்பதற்கு. அப்ப ஏன் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்? ஏன் சீரியா ராஜாவாகிய சீரியாவின் படைத்தலைவராகிய நாகமான் வாழ்க்கையில கர்த்தர் இருந்த அற்புதங்களை செய்யணும், ரட்சிப்ப கட்டளையிடணும்? Why? What is the necessity of that? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவரை நம்புறவங்க யாரா இருந்தாலும் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாரையும் வெட்கப்படுத்த கூடாது. அதனால நான் பாவத்தோட இந்த இடத்துல நின்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஜெபிச்சாம அற்புதம் நடக்கும். ஆனா நான் எங்க போக மாட்டேன். உண்மையை சொல்லுகிறேன் அம்மா, உண்மையை சொல்லுகிறேன். என் ஜனம் இன்றைக்கு சரியாய் கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்களுக்கு பின்னால் லட்சங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் போது அங்கே வசனம் இல்லை, வசனம் இல்லை, வசனம் இல்லை. சாப்பாட்டுக்காக சரீரத்திற்காக தேவன் ஒரு ஊழியத்தை செய்ததில்லை. அவருடைய வார்த்தையெல்லாம் நித்தியத்தை நோக்கி இருந்தது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எல்லாம் ஜெபிக்காமலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூட்டமாய் இந்த கூட்டங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய வாஞ்சை, என் ஆவியானவருடைய வாஞ்சை. நீங்கள் ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷ பெருவிழாவை அபிஷேகத்தின் உதவியோடு கூட அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா ரட்சிப்பை எல்லாம் நடத்தின பிற்பாடு, பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்த பிற்பாடு அவர் நியாயத்தீர்ப்பு நாள்ல சொல்லுவாரா, அற்புத